சபையின் அனிவர்சரி. இத்தனை வருடங்கள் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவனுடைய நோக்கம் ஒரு சித்தம் ஒரு சபையில இருக்கும் என்று சொன்னார். யார் வந்தா என்ன, வராவிட்டால் என்ன நடந்தாலும் என்ன, தேவன் அதை நடத்தி முடிப்பார். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவாகல, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. அப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. அப்படி பாவமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தை இல்லை. நீங்க போதுமே வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே நன்றி சொல்லுவதற்கு நீர் மாத்திரம்தான், வார்த்தைகளே இல்லை, எங்களுக்கு நீங்கள் மாத்திரம் போதும். ஏனென்று சொன்னால் அவர் எங்களை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். நாங்கள் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 139:14. சங்கீதம் 139வது சங்கீதம் 14வது வசனம். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார்: நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆமென். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். தேவ பிள்ளைகளே, நம்மை அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய எலும்புகள் உருவாகல, எங்களுடைய நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, ஆனா அவருக்கு ஒரு தரிசனம் உண்டாக்கி இருக்கிறது. நம்மை குறித்ததான ஒரு தரிசனம். தேவ பிள்ளைகளே, அதே போல நம்மை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கிறது. இந்த சபையை குறித்ததான ஒரு தரிசனம் இருக்கிறது. நம்ம ஒவ்வொருத்தரை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நாங்கள் தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்கள்? யூனிக்கானவர்கள். நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு நிஷாதா, ஒரே ஒரு பாமேட்டி தான். நாங்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு யூனிக்கான பண்பு இருக்கு. தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுக்கு, நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கினதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம் ஒவ்வொருவரையும் அவர் எப்படியா பிரமிக்கத்தக்க அதிசயமா, அதிசயம் என்றா ஒண்டர்ஸ், அந்த 7ஆம் அதிசயம் 8ஆம் அதிசயம் இல்லை, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயம், அதை விட நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் ஜுனிக்காய் உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் நட்சத்திரங்களையே அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் என்னையும் உங்களையும் அவர் அழைத்திருக்கிறார். அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. நாங்கள் அப்போ அவர் என்னடா அந்த ஒரு நோக்கம், ஒரு சித்தத்தை நமக்குள்ளாய் வைத்திருக்கிறார். அந்த சித்தத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்மை தேவன் ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் உண்டாக்கி இருக்கிறார் என்று சொன்ன தேவ பிள்ளைகளே, என்னை பற்றியும் உங்களை பற்றியும் அவருக்கு எவ்வளவு பெரிய நோக்கம் இருக்கும். நாங்க யோசிக்கலாம், ஐயோ எங்கள்கிட்ட அது இல்லையே, இது இல்லையே, அது இல்லை, நம்ம ஒரே அழுது கொண்டிருப்போம். ஆனால் நாம் தேவனுடைய பார்வையிலே நாங்கள் எப்படி ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நாங்கள் அப்போ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். எத்தனை பேர் வாங்கிக்கிறீங்க? தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன். மத்தேயு 12:50. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார்.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் எவனோ. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எபேசியர் 5:17. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மத்தியற்றவர்களாய் இருக்காமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, நமக்குள்ளாய் தேவன் அந்த ஆதிமத்திலே வைத்திருக்கிற அந்த சித்தம் இன்னதென்று சொல்லி நாங்கள் உணர்ந்து கொள்ளுவோம். இத்தனை நாட்கள் சில வேளை நாங்கள் ஏனோ தானோ என்று போயிருக்கலாம். ஆனால் இந்த மத்தியான வேளையில தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உனக்குள்ளாய் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறேன். என்னுடைய சித்தத்தை நீ செய்யும்படியாய் நான் உன்னை எப்படியாய் தெரிந்திருக்கிறேன். சாதாரணமாய் அல்ல, உன்னை நான் அதிசயமாய் நான் உண்டாக்கி இருக்கிறேன். என்னுடைய தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னுடைய எலும்புகள் உருவாகும் முன்னமே, உன்னுடைய தசைகள் உருவாகும் முன்னமே, இந்த உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை நான் உண்டாக்கி உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அப்படி தெரிந்து கொண்டவர் யார்? சர்வ வல்லமுள்ள தேவன். சர்வ வல்லமுள்ள தேவன், இந்த ராஜரீகம் பண்ணுகிறவர், இந்த உலகத்தை அவர் உலகங்கள் எல்லாவற்றிலும் அவர் உண்டாக்கின தேவனாயிருக்கிறார். அவரே மேலானவர், அவரே பெரியவர், அவரை போல ஒருவரும் இல்லை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் உங்களையும் என்னையும் அவர் உருவாக்கி இருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். எப்படியாய்? பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளை நாங்கள் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து செயற்படுகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். நாங்கள் தேவனுடைய சித்தத்தோடு நாங்கள் இணைந்து செயற்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். தேவன் ஒரு சித்தத்தை நமக்கு வைத்திருக்கும் பொழுது நாங்கள் அடுத்த பக்கமாய் போகக்கூடாது. அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய திட்டத்திலே இணைந்து செயற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும்? தேவனுக்கு மகிமையான வாழ்க்கையாக நம்ம எதற்காக தெரிந்து கொண்டார்? அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாய் நாங்கள் எம்மை அவர் தெரிந்து கொண்டார். அப்போ நாங்கள் அதை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அப்படியாய் யுனிக்காய் அவர் பதித்திருக்கிறார். ஒரு நமக்குள்ளே ஒரு யுனிக்னஸ் இருக்கிறது. நாம் யாரும் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் நம்ம எல்லாருக்குள்ளேயும் அவர் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்போ அந்த சித்தத்தை மாத்திரம் நாங்கள் அறிந்து நாங்கள் செயற்படுகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போ நாங்கள் ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். சிம்சோன் என்கிற ஒரு மனுஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவன் தேவனுடைய திட்டத்தில் இருந்து தேவன் அவனை அற்புதமாய் ஒரு திட்டத்துக்காய் அவரை அவருடைய பெற்றோருக்கு கொடுத்தார். அந்த திட்டத்தில் இருந்து அவன் வழி விலகி போனான். எனவே அந்த அவனுடைய நிலைமை கடைசியா எப்படியா இருந்தது நாங்கள் இந்த நாளிலும் பார்த்து முடிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம். நியாயாதிபதிகள் 13:5. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். ஆமென். என்ன சொல்லி இருக்கிறது இந்த சிம்சோனை பற்றி? அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அப்போ அந்த அவருடைய தாய் தகப்பனுக்கு பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி தேவன் கொடுக்கவில்லை. அவரிலே ஒரு நோக்கத்தை வைத்துக் கொடுத்திருக்கிறார். என்ன நோக்கம்? அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். இந்த பிள்ளையை பற்றி பாருங்க. இந்த பிள்ளை பிறக்க முன்னமே தாய்க்கு நிறைய கண்டிஷன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். அவன் கருவிலே இருக்கும் பொழுது நீ இப்படி இருக்க வேண்டும், இது குடிக்க கூடாது, இதை செய்யக்கூடாது, தேவன் சில கண்டிஷன்ஸ் கொடுக்கிறார். அப்போ அந்த பிள்ளையை அந்த பிள்ளையை குறித்ததுக்கான தேவனுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கு. தேவ பிள்ளைகளை அதே போலதான் நாம் கற்பத்திலே உருவாகும் முன்னமே தேவனுக்கு ஒரு நோக்கம், ஒரு யூனிக்கான ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது. இந்த மத்தியான வேளையில் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் எப்படியா இருக்கிறோம்? இந்த சிம்சோனை நாங்கள் பார்க்க போகிறோம். அவன் பிறந்தது முதல் எப்படியா இருக்கிறானா? தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். இங்கேதான் தேவன் அவர் பெற்றோருக்கு பிள்ளைகள் இல்லை என்று கொடுக்கவில்லை. அவர் என்ன செய்கிறார்? இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கையில் இருந்து ரட்சிக்க தான் அவரை விடுத்தார். அப்போ அவன் பிறந்தது முதல் எப்படி நசரேயனாய் இருப்பான். எனவே இந்த சிம்சோன் யார் என்றால் இவன் ஒரு நசரேயன். நசரேயன் என்று சொன்னா
அவர்கள் ஒரு யூனிக்கான ஆட்கள். அவர்கள் ஸ்பெஷலான அந்த ஒரு நசரேய விரதம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? சில காரியங்களை அவர் தொட மாட்டார்கள், சில காரியங்களை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள், சில காரியங்களுக்கு கிட்டே அவர்கள் போக மாட்டார்கள். அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். அது இருக்கு. அதே போலதான் நாமும் கூட இந்த உலகத்திலே இருந்தாலும் நாம் உலகத்துக்குள்ளே உலகத்தின் காரியங்கள் உலகத்தின் அந்த போக்கிலே நாங்கள் வாழ முடியாது. நமக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. நாமும் என்ன செய்ய வேண்டும்? அதிலிருந்து வேறுபட்டு வாழுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இங்கே நாங்கள் இந்த மீதியை தொடர்ந்து பார்ப்போம். நியாயாதிபதிகள் 14:5. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்து திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. கெச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய் வந்தது. திராட்சை தோட்டம் மட்டும் வந்த போது இந்த நசரியர் என்ன, அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அந்த திராட்சை வற்றல் தோல் முதல் கொண்டு அவர்கள் சாப்பிடக்கூடாது. அப்படித்தான் அவர்கள் அந்த விரதம் இருக்கிறவர்கள் இருப்பார்கள். வேதத்திலே நாங்கள் முக்கியமான 2 சிங்கம் இருக்கு. என்னென்ன சிங்கம்? கெச்சிக்கிற சிங்கம், இன்னொன்று யூத ராஜசிங்கம், நம்முடைய ஆண்டவர் பாலசிங்கம். சரியா? 2 யூத ராஜசிங்கம், யூத பாலசிங்கம் இல்ல, யூத ராஜசிங்கம், மற்றது கெச்சிக்கிற சிங்கம். 2 முக்கியமான சிங்கங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே வருகிற சிங்கம் என்னன்னு சொன்னா அது பாலசிங்கம். அது பாலசிங்கம். பாலசிங்கம் இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ள பாலசிங்கத்துக்கு என்ன வேலை? திராட்சை தோட்டத்துக்குள்ள சிங்கம் வர்றதுக்கு சான்ஸ் இல்ல. திராட்சை தோட்டத்துல என்ன வரும்? நரி வரும். எஸ், நரி வரும். நரிகளும் புலி நரிகள் வரும். அங்கே வரும் நரிகள் புலி. ஆனா இங்கே பாருங்கள், சிங்கம் வருகிறது. அப்போ என்னன்னு சொன்னா அங்கே கெச்சிக்கிற சாதாரணமான சிங்கம் இல்லாத எப்படியான சிங்கம்? கெச்சிக்கிற பாலசிங்கம் வருகிறது. ஏனென்று சொன்னா he is standing in the wrong place. நிக்கிற இடம், அந்த சிம்சோன் நிக்கிற இடம் ஒரு பிழையான இடம், ஒரு தவறான இடம். அவனை கர்த்தர் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவனை தேவன் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவர் இருக்கிறது, அவர் ஒரு நசரேய விரதம் இருக்கிற ஒரு ஆள். திராட்சை தோட்டம், திராட்சை பழங்கள், அந்த இதுகளை எல்லாம் அவர் சாப்பிடக்கூடாது. ஆனால் அவர் அதுக்கு கிட்டே அவர் என்ன செய்கிறார்? அந்த வசனத்தை பாருங்கள், 5வது வசனம். சிம்சோன் அவன் தாயும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்த போதும். அப்போ அவன் வந்த இடம், அவன் நிக்கிற இடம் அங்கே பிழையான ஒரு இடம். தேவ பிள்ளைகளை அப்படித்தான் நாமே தேவன் வேறு பிரித்து நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி வைத்திருக்கும் பொழுது நாங்கள் நிற்கிற இடம், இந்த நாளில் நாங்கள் நிற்கிற இடம் என்ன என்பதை நாங்கள் சிந்தித்து காப்போம். எனவே பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்படியாக இந்த சிம்சோன் ஒரு நசரேயன், இவர் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சில சட்ட திட்டங்களை கொடுத்துள்ளார். ஆனால் அவர் நிற்கிற இடம் எங்கே? பிழையான இடம். இங்கே வாழ்வ பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும் பொழுது நாங்கள் இந்த நாளிலும் உணவடைந்து அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிப்போம். அப்போ இந்த நசரேயர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுது எண்ணாகமம் 6வது அதிகாரம் 2-3 வசனங்கள். எண்ணாகமம் 6வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாயிருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால், அப்படிப்பட்டவன் திராட்சை ரசத்தையும் மதுபானத்தையும் விளக்க கடவன். அவன் திராட்சை ரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்யாத எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும். திராட்சை ரசத்தினால் செய்த எவ்வித பானத்தையும் குடியாமலும். அப்போ பாருங்கள், திராட்சை வற்றல்கள் பழங்கள் எதையுமே அவர்கள் சாப்பிடக்கூடாது. யாரு? இந்த நசரேயர்கள். அப்போ திராட்சை வற்றல்கள் என்று சொன்னா காய வச்ச பிளம்ஸ்,
கிராம்ஸ், சரியா? அப்போ அதுகள் கூட சாப்பிடக்கூடாது. அப்படியா இருக்கிற இவர்கள் அப்படி இருக்க வேண்டிய ஒரு நசரேயன் இந்த சிம்சோன் என்ன செய்கிறார்? அவர் எப்படியா இருக்கிறாராம்? அந்த இதுகளுக்கு திராட்சரசம் மதுபானத்துக்கு எல்லாத்துக்கும் விலக்கப்பட்டிருந்த அதை குடிக்க கூடாது சாப்பிடக்கூடாது சொன்ன அவர் அங்கே வந்து நிக்கிற இடம் எங்கே? திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்து நிற்கிறார். அப்போ அந்த விசேஷித்த அழைப்பு, ஒரு ஸ்பெஷல் கோலிங் ஒன்று பெற்ற இந்த சிம்சோன் அவர் நிற்கிற இடத்தை பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பிழையான இடம். எனவே நாமும் கூட தேவ பிள்ளைகளே, நாம் தேவன் விசேஷித்த உன்னத நோக்கத்துக்கு அழைத்து நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கி உன்னத நோக்கத்துக்காய் அழைத்து வைத்திருக்கும் பொழுது நாங்கள் எந்த இடத்திலே நிற்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். யாரும் பார்க்கவில்லை, யாரும் காணவில்லை என்பதை நாங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்மை காண்கிறவர் யாரு? தேவன். ஏனென்று சொன்னால் அவர் நம்மை உண்டாக்கி உருவாக்கினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய கண்கள் எப்பொழுதுமே நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கும். அவருடைய கண்கள் நம்மை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கும். எனவே நாங்கள் இதை குறித்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். திராட்சை வற்றல்கள் முதல் கொண்டு அவர் சாப்பிடக்கூடாது, அந்த இடங்களுக்கே அவர் போகக்கூடாது. அப்போ பாருங்க, அவர் அப்படியாய் போனபடினால் அங்கே நாங்கள் பிழையான இடத்திலே நிற்கும் பொழுது நமக்கு சம்பவிக்கிற காரியங்கள், பிழையான காரியங்கள், நமக்கு ஆபத்தான காரியங்கள் வரும். அதே மாதிரி தான் இங்கே சிம்சோன் என்ன செய்கிறார்? ஸ்டாண்டிங் இன் தி ராங் பிளேஸ். அப்போ என்ன வருகிறது? அங்கே கெச்சிக்கிற பாலசிங்கம் வருகிறது. இப்படி கெச்சிக்கிற பாலசிங்கம் வருகிறது. இப்படிப்பட்ட முக்கிய அழைப்பு பெற்ற இந்த சிம்சோன் பிறந்தது முதல் எதையுமே அவர் சாப்பிடக்கூடாது, பருகக்கூடாது, பருகிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் தாய் வந்து அவர் கற்பத்திலே இருக்கும் பொழுது அவர் கூட திராட்சரசம் அவர்கள் குடிக்கவில்லை. அப்போ அவர் அப்படியாய் பிறந்த அவர் இப்பொழுது நிற்கிற இடம் அங்கே தாய் தகப்பனோட போய் அதற்கிட்டே அவர் நிற்கிறார். அப்போ ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே அவர் போய் நிற்கிறது, அது அவருக்குரிய இடம் இல்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை நியமிக்காத இடத்தில், கர்த்தர் நம்மை அனுமதிக்காத இடத்தில், கர்த்தர் நம்மை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணின இடத்திலே நாம் போகக்கூடாது. அப்பொழுது நமக்கு பேக்ஸ்லைடிங் வரும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் அந்த நோக்கத்தை எதற்காய் தெரிந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காய் தேவனிமை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார்? என்னுடைய எலும்புகள் உருவாகும் முன்னமே, என்னுடைய நரம்புகள் உருவாகும் முன்னமே, என்னுடைய தசைகள் உருவாகும் முன்னமே அவருக்கு தரிசனம் உண்டாயிற்று. அந்த தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் சிந்திப்போம், இந்த மத்தியான வேளையில் நாங்கள் சிந்திப்போம். தேவ பிள்ளைகளை, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? தேவன் நம்மை வைத்திருக்கிற தோட்டத்திலே நாங்கள் இருக்கிறோமா? இல்லை தேவன் நியமிக்காத இடத்திலே நாங்கள் நிற்கிறோமா? பிசாசானவன் எப்படி நம்ம எல்லாரையும் என்ன நல்லா வச்சிருக்கணும் என்று அவன் யோசிக்கிறானா? இல்லை, அவன் யாரை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனை யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்திருக்கிறான். தேவ பிள்ளைகளே, நமக்கு ஆத்ம பாரம் எவ்வளவுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா பிசாசுக்கு இருக்கு. அப்படியான ஆத்ம பாரம்? நாம் மற்றவர்களை நரகத்துக்கு, நாம் நரகத்தை இருந்து விடுவித்து நாங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரட்சிக்கிறது கர்த்தர். ஆனா நாங்கள் சுவிசேஷம் சொல்லுறோமா இல்லையா என்பது நமக்குத்தான் தெரியும். நம்மை விட ஆத்ம பாரம் அவனுக்கு இருக்கு. எங்கே நம்மை கொண்டு போக? நரகத்துக்கு கொண்டு போக. அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? அவன் யாரை விழுங்கலாமோ, எவனை விழுங்கலாமோ, அவனுக்கு தேவனிலே வைராக்கியமா இருக்கிற ஆட்கள் தான் அவனுக்கு தேவை. சும்மா தன்னை இஷ்டத்துக்கு தான் விரும்புகிறபடி கைகோத்து கொண்டு இருக்கிறவனே அவன் விட்டுடுவான். யார் தேவனுக்காய் ஓடணும், யார் தேவன் சித்தத்தை செய்யணும் என்று வாஞ்சிக்கிறவர்களை அவன் விழுத்துறதுக்கு அவன் எத்தனித்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இன்னும் கொஞ்ச காலம்தான் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவன் வலு தீவிரமாய் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனா அந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டும். அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். பாருங்க, அப்போ இந்த சிம்சோன் அவன் அனுமதிக்காத இடத்திலே அந்த திராட்சை வெற்றல்கள் கூட அவன் புசிக்க கூடாது. அப்போ கர்த்தர் விலக்கிய இடத்திலே அவன் நிற்கிறான். அனுமதிக்காத இடத்திலே அவன் நிற்கிறான். அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு விஷயத்தை அனுமதிக்கவில்லை என்று சொன்னா நாங்கள் போய் கேட்க கூடாது. ஆண்டவரே போகட்டுமா, ஆண்டவர் இடத்துக்கு போக கூடாது, போகட்டுமா, அந்நிய நோத்திலே பிணைபடக்கூடாது சொன்னா நாங்கள் ஆண்டவரை இதை செய்யட்டுமா, செய்து போட்டு நான் ரட்சிப்பேன். நாங்கள் யாரும் யாரையும் ரட்சிக்க முடியாது. ஏனென்றால் ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் ஒருவனை ரட்சிக்க தன் பக்கம் எடுத்துக்கொள்ளாவிட்டால் யாரும் பெற முடியாது. அதெல்லாம் நம்முடைய முட்டாள்தனமான காரியங்கள். பிழையாம்
பிள்ளையாம் தேவன் சொன்னான் போக கூடாது என்று சொன்ன பொழுது அவன் என்ன செய்யறான்? போய் நின்று போகட்டா போகட்டா போகட்டான்னு கேட்டான். அப்போ கடைசியா தேவன் என்ன செய்திருவார்? அனுமதித்திருவார். பேருந்து விளைவுகள் எப்படியா இருக்கும்? பாரதூரமா இருக்கும். எனவே நாங்கள் என்ன செய்வோம்? இப்படியான காரியங்களில் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவன் விலக்கின காரியங்கள், தேவன் வேண்டாம் என்று சொன்ன காரியங்கள் நாங்கள் செய்யக்கூடாது. தேவன் ஒரு காரியத்திலே பிணைப்படாது என்றால் நாங்கள் பிணைப்படக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை செய்யாது என்று சொன்னா நாங்கள் செய்யக்கூடாது. போய் நின்று கொண்டு ஆண்டவரை செய்யட்டுமா செய்யட்டுமா செய்யட்டுமா. இந்த தேவன் பூர்ண சித்தமா இருக்காது. எப்படி இருக்கும்? அனுமதிக்கப்பட்ட சித்தமா இருக்கும். அனுமதிக்கப்பட்ட சித்தத்திலே விளைவுகள் இருக்கும். தேவனுடைய பூர்ண சித்தம் நீங்கள் இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள். தேவனிடம் பூர்ண சித்தம் செய்ய விரும்புகிறீர்களா? இல்லாவிட்டால் தேவன் அனுமதிக்கிற சித்தம் செய்ய விரும்புகிறீர்களா? தேவ பிள்ளைகளை நம்மை தேவன் எதற்காய் எதற்காய் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கினவர் என்றால் அவருடைய பூர்ண சித்தம் செய்ததற்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பூர்ண சித்தத்தை தேவனுடைய பூர்ண சித்தத்தை செய்து முடித்தார். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாங்களும் அவருடைய பூர்ண சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்மிலே மகிமைப்படுவார். நாங்கள் மேலே வாசிப்போம். நியாயாதிபதிகள் 14:6. 14:6. அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. இங்கே பாருங்கள் என்ன நடக்குது என்று சொன்னா, இந்த பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட சிம்சோன் என்ன செய்கிறார்? பின்பு அவன் என்ன செய்கிறான்? கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாக இறங்கினதினால் அவனுடைய கையில் ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல என்னத்தை கிழித்தான்? சிங்கத்தை கிழித்து விட்டான். சிங்கத்தை அவன் என்ன செய்தான்? ஜெயித்து விட்டான். 8வது வசனத்திலே பார்ப்போம். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு வழிவிலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. இங்க பாருங்க 6வது வசனத்திலே அவன் என்ன செய்தான்? சிங்கத்தை ஜெயித்து விட்டான். சிங்கத்தை எப்படி கிழித்தானா? ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல. நாங்க சிங்கத்தின் பேர் கேட்டாலே ஓடி வந்து துளிய காண அந்த ஜூல போய் சிங்கம் இருக்கிற அந்த கூட்டுக்கிட்டே நான் நிக்க மாட்டேன். கூட்டுக்கிட்டே நான் தூர நின்றுதான் பார்ப்போமே. ஆனா இங்க பாருங்க அவன் சிங்கத்தை எப்படி கிழித்தான்? ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்தான். 8வது வசனத்திலே அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து அது விவாகம் பண்ண அந்நிய நுகம். அவன் துணிகரமாய் வாரான் பாருங்க. ஒரு நசரேய விரதம் இருக்கிறவன், தேவனுடைய உன்னத நோக்கத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய உன்னத திட்டத்திலே தேவன் தெரிந்து கொண்டவர். இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கையில் இருந்து விடுவிக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம் போய் அந்நிய நுகத்தில் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து அடுத்தது 1வது அந்நிய நுகம். அடுத்தது பாருங்கள், திரும்பி வந்து உடலை பார்ப்பதற்கு வழி விலகி போனான். அப்போ சிங்கத்தின் உடலை பார்க்க அவர்கள் என்ன செய்யக்கூடாது? பிரேதங்களுக்கு கிட்டே போகக்கூடாது. அது விலங்கா இருந்தாலும் சரி, மனிதரா இருந்தாலும் சரி, அவர்கள் போகக்கூடாது. இருந்தால் தீட்டுப்பட்டு போடுவார்கள். அதற்கு பிறகு அதுல இருந்து வர்றதுக்கு அவருக்கு நிறைய ப்ரோசஸ் இருக்கு. அப்ப அவர்கள் போகக்கூடாது. பாருங்க, அவன் போனது மாத்திரமல்ல. 9வது வசனத்தை பாருங்க. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகவனத்தில் வந்து அவர்களுக்கு கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. பாருங்க, அவன் அதுக்கு கிட்டவே அவன் போகக்கூடாது. ஆனால் அவன் போனது மாத்திரமல்ல, அதுக்குள்ளே இருந்து என்ன செய்கிறான்? அந்த தேனை எடுத்து அவன் சாப்பிடுகிறான். பாருங்க, அவன் உயிரோடு இருந்த சிங்கத்தை அவன் ஜெயித்து விட்டான் இல்லையா? ஜெயித்து விட்டான். ஆனால் இங்கே செத்த சிங்கம் என்ன செய்து விட்டது? அவனை ஜெயித்து விட்டது. செத்த சிங்கம் ஜெயித்து விட்டது. ஏனென்று சொன்னால் அவன் விலக்கி வைக்கப்பட்ட வேண்டிய காரியம். அவன் அந்த பிரேதங்களுக்கு போகக்கூடாது. அவன் கிட்டே போனது மாத்திரமல்ல, அதுக்கு அவருக்கு ஒரு தைரியம். நான் தானே கொண்ட சிங்கம் எப்படி இருக்கு? ஒரு பெருமை. சில பேருக்கு அந்த பெருமை தான் என்ன செய்ய கொண்டு போய் விலத்தி வெற்றும். நான் கிழித்தேன், கொண்டேன், அந்த சிங்கத்தை பார்ப்போம் என்று. அது போகக்கூடாது. எனக்கு சரியா நல்லா தெரியும். நான் அதுக்கு கிட்டவே போகக்கூடாது. ஆனால் போனது மாத்திரமல்ல,
அது போய் அதுக்குள்ள இருந்த தேனை எடுத்து அதை சாப்பிடுங்க. இவ்வளவு துணிகரம் பாருங்க தேவ பிள்ளைகளே. ஒரு உன்னதமான நோக்கத்துக்காய் தெரிந்து கொள்ளப்பட்டவன், ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமால் உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய உன்னத திட்டத்திலே வழி நடத்தப்பட வேண்டிய ஒருத்தன், அவன் அந்த திட்டத்தை விட்டு அவன் என்ன செய்கிறான்? விலகுகிறான். இதற்கு அந்நிய நுகத்திலே பிணைபடும்படியாய் அவன் போகிறான். அப்ப அநேக காரியங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருந்து அவன் விலகி கொண்டு போகின்றான். அப்போ தேவன் சொன்ன கட்டளை அவன் மீறினான். அப்போ பிசாசு உள்ளவரை என்ன செய்யும்? பாவம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாங்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இங்க பாருங்க, உயிரோடு இருக்கிற சிங்கத்தை அவன் ஜெயித்தான், தான் மீதான். ஆனால் செத்த சிங்கம் அவனை ஜெயிக்கும்படியாய் அவன் இடம் கொடுத்து விட்டான். அப்போ தேவனுடைய வசனத்தினால் நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையினால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் அது நிறைந்திருந்த அந்த வசனத்தினால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் நம்மை காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவன் உயிரோடு இருக்கிற சிங்கத்தை அவன் ஜெயித்தது மெய்தான், ஆனால் அவன் செத்த சிங்கம் அவனை ஜெயித்தது. எனவே தேவ பிள்ளைகளை, நாம் இந்த கடைசி காலத்திலே மிகவும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்ன செய்யக்கூடாது? இந்த இப்படியான பெருமையான காரியங்கள், வீணான காரியங்கள், நாம் விட்டு வந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ள நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் நாங்கள் ஜெபத்திலே தரித்திருக்கிறவர்களாயும், தேவ வசனத்தினால் நிறைந்தவர்களாயும், பரிசுத்த ஆவியிலே நாங்கள் நிறைந்தவர்களாயும் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அவனுடைய பெருமை பாருங்க. நான் சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல நான் கிழித்தேன், போய் பார்ப்போம் என்று சொல்லி அவன் போகிறான். நீ தானே செத்த இடங்களுக்கு கிட்டே போக கூடாது, அப்புறமே நீ போனாய். அப்ப அப்படியான காரியங்களில் நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நான் நமக்கு கட்டளையிட்ட இடத்துக்கு, நமக்கு ஒரு போகாது என்று சொல்ல கட்டளையிட்ட இடத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. அது மாத்திரமல்ல, செத்த சிங்கத்தில் இருந்து அவன் தேனை எடுத்து அவன் சாப்பிட்டு அதை தாய் தகப்பனுக்கு கொடுத்தான். அப்ப பாருங்க என்ன பரிதாபம். தேன் டேஸ்டா தான் இருக்கும், ஆனால் அது எங்கே இருந்த இடம்? அங்கே செத்த சிங்கம் இல்ல, செத்த சிங்கம். அப்ப பாருங்கள், அது அவனுக்கு விலக்கப்பட்ட காரியம். அப்போ உலக ஐக்கியங்கள், உலக காரியங்கள், செத்த சிங்கங்கள், நாங்கள் விட்டு வந்த பாவங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஜாக்கிரதையாய் இருப்போம். நன்மை தீமை அறியத்தக்க கனி முழுவதுமாய் தீமை அல்ல, அதுல நன்மையும் இருந்துச்சு இல்லையா? அப்போ பிசாசு, அது சிங்கம், நன்மையை காண்பித்து தான் என்ன செய்யும்? இழுக்கும். அது என்ன? அது கொம்பு கும்பெல்லாம் வச்சுக்கொண்டு கருத்த உருவம் படங்கள்ல காட்டுற மாதிரி இல்ல. பிசாசு அப்படி வராது. அது எப்படியும் வரும், தந்திரமாய் வரும். தந்திரமாய் நம்ம எப்படி விழுத்தலாம் என்று இருக்கு. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனம் நமக்குள்ளே நிறைந்திருந்தால் தான் என்ன செய்யும்? நாங்கள் ஒரு காரியம் வரும் பொழுது இது பிள்ளை, அந்த உணர்வு நமக்கு வரும். பரிசுத்த ஆவியிலே நாங்கள் நிறைந்திருக்க ஆவியானவர் என்ன செய்வார்? பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய சித்தத்தை அவர் என்ன செய்வார்? நம் சித்தத்தின்படி நம்மை நடத்துவதற்கு நாம் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும். எனவே ஜெபம், வேத வசனம், பரிசுத்த ஆவி நிறைவு, இந்த மூன்றும் நம்முடைய ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியம். அப்போதான் அவர் நமக்குள்ளே வைத்திருக்கிற அந்த திட்டத்தை, நாங்கள் சித்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, நாம் இந்த மத்தியான வேளையிலிருந்து தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, என்னுடைய சித்தத்திலே நீ நடக்கிறியா என்று நம்மை பார்த்துத்தான் அவர் கேட்கிறார். நீங்களே உங்களை கேட்டு பாருங்கள், நான் தேவனுடைய சித்தத்திலே தான் நடக்கிறேனா? என்னை அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சித்தத்தை, திட்டத்தை தான் நான் செய்து அவருக்கு மகிமையும் கனத்தையும் பெற பண்ணுகிறேனா? அல்லாவிட்டால் எப்படி என்று சொல்லி நீங்களே இந்த வசனத்தோடு கூட உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். எனவே தான் இங்கே சிம்சோன் செத்த சிங்கத்தை போகக்கூடாது என்று சொன்ன இடத்துக்கு அவன் போனான். போனபடினாலே அங்கே பினிஷ்ட். அவனுடைய சித்தத்திலே அவன் விலக்கி விட்டான். அப்போ பாருங்க, தேன் இருக்கும் இடம் என்று சொல்லி போட்டு, தேன் என்று சொன்னா நல்ல ஸ்வீட்டான இடங்கள். இப்போ இங்கே இருந்து அடிக்கடி ரஞ்சித் சொல்லுவார் தானே, லண்டனுக்கு அநேகர் போனார்கள், ஆனால் அங்கே போய் அநேக காரியங்களை அவர்கள் இழந்து விட்டார்கள். நிறைய பேர் சபையும் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே நல்லா தேனாக இருக்குது என்று சொல்லி போட்டு நாங்கள் சாப்பிட்டு தேவ சித்தத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. எனவே நாங்கள் தேவன் ஒரு காரியத்தை நம்மை விட்டு விலக்கி இருந்தால் நாங்கள் கேட்டு அனுமதிக்கப்பட்ட சித்தமாய் நாங்கள் அதை பெற்றிடக்கூடாது. அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். எனவே தேவ பிள்ளைகளே, இங்கே சிம்சோன் தான் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை
அவன் என்ன செய்தான்? தவற விட்டு விட்டான். அதனால் என்ன நடந்துச்சு? முடிவு பரிதாபம். முடிவு அவனுடைய பரிதாபமா இருந்தது. அவனுடைய என்ன? கண்கள் புடுங்கப்பட்டது. அவன் என்ன செய்தான்? கடைசியாய் கண்கள் பிடுங்கப்பட்டு மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? பரியாச பண்ணத்தக்கதாய் அவனுடைய பலத்தையுமே அவன் இழந்து போனான். அவன் என்ன செய்தான்? கடைசியா என்ன செய்தான்? மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாய் மாறிவிட்டான். அவன் எப்படி செய்தான்? மற்றவர்களுக்கு வேடிக்கை பொருளாய் அவன் மாறிவிட்டான். அவன் கடைசியா என்ன? பெலிஸ்தியரோடு அவன் மரித்து போனான். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டும் பழிப்புக்கிடமாய் மாறினான். எனவே தேவன் செல்லாதே என்ற இடத்துக்கு நாங்கள் செல்லக்கூடாது. தேவன் செய்யாதே என்ற காரியத்தை நாங்கள் செய்யக்கூடாது. தேவ பிள்ளைகளே, இந்த பெலிஸ்தியரை இஸ்ரவேலரை பெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கும்படியால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட இந்த சிம்சோன் தேவனுடைய சித்தத்தை திட்டத்தை விட்டு விலக்கினான். அவனுக்குள்ளே எவ்வளவு பலன் இருந்துச்சு! அவன் என்ன செய்வான்? சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்தான். தாடு எலும்பை கொண்டு அவன் அநேக காரியங்கள் இப்படி அவன் வேதத்திலே பார்க்கும் பொழுது அவன் செய்த காரியங்கள் அநேகமா இருக்கும். ஆனால் இன்று பாருங்கள், கடைசியாய் அவன் பெலிஸ்தியரோடே அவன் மடிந்து போனான். அவன் உயிரோடு இருந்த சிங்கத்தை அவன் ஜெயித்தான் தான். ஆனால் அவன் செத்த சிங்கம் அவனை ஜெயித்து விட்டது. எனவே தேவனுடைய சித்தத்தை விட்டு திட்டத்தை விட்டு நாங்கள் வழி விலகி போய்கொண்டிருக்கும் பொழுது கடைசியாய் நாம் என்ன செய்வோம்? ஆவிக்குரிய மரணத்தை நாங்கள் அடைந்து போடுவோம். தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில தேவன் நம்ம பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி உருவாக்கினேன். இதற்காய் என்னுடைய சித்தத்தை, பரிபூர்ண சித்தத்தை செய்து முடிக்கும்படியாய். அடுத்ததான் நாங்கள் இன்னொருவரை பார்ப்போம். யோனா 1:3. யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி தர்சிக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தரிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகும்படி அவர்களோடு தரிசுக்கு போக கப்பல் ஏறினான். இங்கே அடுத்தவர் ஜோனா. இவரை தேவன் பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி இருக்கிறார். ஏனென்றால் இன்னொரு அவரில் வைத்திருந்த ஒரு திட்டம் வேறு. அப்போ பாருங்க, இவரை என்ன நடக்கு? நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண சொன்னார். ஆனால் அவன் என்ன செய்கிறார்? தர்ஷீஷுக்கு ஓடி போகிறார். அப்போ தேவனுடைய விருப்பம், சித்தம் அவன் நினிவேக்கு போக வேண்டும் என்று சொல்லி, அப்போ நினிவேக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, ஆனால் அவன் என்ன செய்கிறான்? தர்ஷீஷுக்கு போகும்படியால் ஓடி போகின்றான். அப்போ ஓடி போகும்படி கப்பல் ஏறுகின்றான். அவர் அங்கே போனபடினாலே, அந்த காதில் கப்பல் ஏறினபடினால் என்ன நடந்தது? கப்பல் உடையும்படியாய் பெருங்காற்று வந்தது. பெருங்காற்று வந்து அங்கே கப்பல் இருந்து அவர் என்ன செய்கிறார்? தூக்கி வெளியிலே போடப்படுகிறார். பாருங்க, இங்கே தேவனுடைய இரக்கம் இவருக்கு இருந்தபடினாலே அங்கே இவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஆனால் அங்கே சிம்சோன் என்ன செய்கிறார்? மடிந்து போயிட்டான். இங்கே இவர் கடல்ல இருந்து, அவர் கப்பல்ல இருந்து அவர் தூக்கி போடப்பட்டு என்ன செய்யறார்? மீனின் வயிற்றுக்கு 3 நாட்கள் இருக்கிறார். இப்போ மீனின் வயிற்றுக்கு நல்ல குழுவுலன்னு ஏசியா இருக்கும் இல்லையா? நல்ல குழுவுல நல்ல ஏசி போட்ட மாதிரி இருக்கு. நாற்றம், இருள். பாருங்க, அப்ப அவர் அந்த மீனின் வயிற்றுல இருந்து அவர் சத்தம் போட்டு கூப்பிடுகிறார். யோனா 2:2 வாசியுங்கள். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். 2:1 சொல்லப்பட்டிருக்கு. அங்கே இருந்து என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய சித்தத்தை விட்டு திட்டத்தை விட்டு நாம் விலகி போகும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்கு இருள் வரும். நம்முடைய வாழ்க்கையிலே இருள் வரும். இப்படியாய் நாங்கள் கூக்குரலிட வேண்டிய காரியங்கள் வரும். எனவே தேவ பிள்ளைகளை, தேவன் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமா உண்டாக்கி உருவாக்கி வைத்திருக்கும் பொழுது அவருடைய சித்தத்தை விட்டு திட்டத்தை விட்டு நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. நாங்கள் அடுத்த பக்கத்துக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல ஓடக்கூடாது. அங்கே என்ன வரும்? நாங்கள் அவருடைய சித்தத்தை விட்டு நாங்கள் ஓடும் பொழுது நமக்கு அந்தகாரம், இருள், கூக்குரல், இப்படியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். தேவ பிள்ளைகளே, தேவனுடைய சித்தத்திலே நாங்கள் இணைந்து செயற்படும் பொழுது
நாங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே தேவன் இருப்பாருங்க. பாருங்க, யோசேப்பு அவர் என்ன செய்கிறார், அவரை என்ன புலியிலே போட்டார்கள், ஜெயிலிலே போட்டார்கள், எத்தனையோ காரியங்கள். ஆனால் அவர் தேவனுடைய சித்தம் அந்த வழி நடத்தலே போனபடினால் அங்கே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அப்போ தேவ பிள்ளைகளை, நம் தேவனுடைய சித்தத்திலே நாங்கள் போகும் பொழுது, நாங்கள் குழிக்குள்ளே இருந்தாலும் சரி, இல்ல சிறையிலே இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, தேவன் அங்கே இருப்பார். ஆனால் இங்கே மீனின் வயிற்றுக்குள்ள தேவன் இருந்தாரா யோனாவோடு? இல்லை. அவர் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். எனவே தேவ பிள்ளைகளை, நாம் அதிலே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாங்கள் இந்த காரியங்களே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இன்றைக்கு எப்படியா இருக்கிறோம்? இந்த சிம்சோனை போல தேவன் அளித்த திட்டத்தை விட்டு நாம் என்ன செய்ய, தேவன் நியமிக்காத இடத்திலே நாங்கள் நிற்கிறோமா? அல்லவிட்டால் இந்த ஜோனாவை போல நாங்கள் ஆப்போசிட் டிரெக்ஷன்லே ஓடிக்கொண்டு நாங்கள் போகிறோமா? பாருங்க, இங்கே அவர் சித்தத்துக்கு எதிராக அவர் ஓடுகின்றார். அப்போ கர்த்தர் போ என்று சொன்ன இடத்துக்கு போகாமல் அவர் என்ன செய்கிறார்? அவருடைய சமூகத்தை விட்டு ஓடுகிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு நாங்கள் ஒரு நாளும் போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் நிலைத்து நிற்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். எதற்காய் தேவன் எப்படியா உண்மை உண்டாக்கி இருக்கிறார்? பிரமிக்க தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். அவங்க யோசேப்பை குழியிலே போட்டார்கள். சிறையிலே அடைத்திருந்தாலும், குழியானாலும், சிறையா இருந்தாலும், தேவன் நடத்துகிற பாதையிலே அவன் போனபடினால் அவன் முடிவு எப்படியா இருந்தது? ஆசீர்வாதமாய் இருந்தது. தனக்கும் தன் குடும்பத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாய் இருந்தான். தேவ பிள்ளைகளே, இந்த யோசேப்பை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? சிறையா இருந்தாலும் சரி, குழியா இருந்தாலும் சரி, தேவன் நடத்துகிற பாதையிலே, அவருடைய சித்தத்திலே நாங்கள் நடக்க வேண்டும். இந்த சிம்சோனை போல நாங்கள் தேவன் நியமிக்காத இடத்திலே நாங்கள் நிற்க கூடாது. நாங்கள் நியமிக்காத பாதையிலே நாங்கள் போகக்கூடாது. போனால் என்ன நடக்கும்? செத்த சிங்கத்தை நாங்கள் ஜெயிக்க முடியாது. நாங்கள் உயிரோட இருக்கிற சிங்கத்தை நாங்கள் ஜெயித்தாலும் செத்த சிங்கம் நம்மை ஜெயிக்க வேண்டிய பரிதாபமான நிலைக்கு வந்துடுவோம். நாம் மற்றவர்களுக்கு எப்படியாயிடுவோம்? வேடிக்கை பொருளாய் நாங்கள் மாறிடுவோம். தேவ பிள்ளைகளை, இந்த மத்தியான வேளையில நம்மை பார்த்து தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறேன். நீ என்னுடைய சித்தம் செய்வாயா, என்னுடைய பூரண சித்தம் செய்வாயா என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார். மோர்திகாய் போல அரண்மனை வாசல்ல இருந்தாலும் தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவன் செய்து முடித்தான். எஸ்தரிடம் சொல்லி அவர் என்ன செய்தான்? அங்கே யூதரை காக்கும்படியாய் அவன் தான் வைத்திருந்த தேவன் தெரிந்து கொண்ட நோக்கத்தை செய்து முடித்தான். எனவே அது எப்படியாய் மாறியது? ஜெயமாய் மாறியது. எனவே பாருங்கள், இந்த தேவனுடைய சித்தத்திலே இணைந்து செயல்பட்ட இந்த யோசேப்பு குழியா இருந்தாலும், சிறையா இருந்தாலும் தேவன் அவனோடு இருந்தார். எனவே அவன் ஆசீர்வாதமாய், தனக்கும் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தார். இந்த மோர்தெகாய் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தபடியின் அது ஜெயமாய் மாறினது. நாமும் கூட அப்படியாய் நாங்கள் யோசேப்பை போல இருக்கும் பொழுது நமக்கும், நம் குடும்பத்துக்கும், நாங்கள் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவோம். நம்முடைய காரியங்கள் இந்த மோர்தெகாயை போல எப்படியாய் இருக்கும்? ஜெயமாய் மாற்றப்படும். அப்போ யோசேப்பின் சூழ்நிலைகள் பாதகமாய் இருந்தாலும் தேவன் அவர் என்ன செய்தார்? உண்டாக்கி தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவர் செய்து முடித்தார். அப்ப பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின அந்த நோக்கத்தை அவன் தெரிந்து கொண்டான். தேவ சித்தத்திலே, தேவனுடைய திட்டத்திலே நாம் இணைந்து நடக்கும் பொழுது நமக்கு மட்டுமல்ல, நாம் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்போம். ஆபிரகாம் எப்படியா இருந்தார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தார். அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்போம். எனவே தேவன் நம்மையும் ஒரு யுனிக்காய் அவர் தெரிந்திருக்கிறார். பிரமிக்கத்தக்க அதிசயமாய் அவர் உண்டாக்கி இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை பூர்ணமாய் செய்து முடித்தார். இது சிம்சோனை போல அல்ல, யோனாவை போல அல்ல, நாங்கள் மொர்தெகாயை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்து முடிப்போம். நாம் கர்த்தரின் சித்தத்தை அறிந்து அவருடைய திட்டத்திலே இணைந்து சேர்ந்து படுவோம். நாம் அவருக்கு அடங்கி அவருடைய கரங்களின் கீழே இருப்போம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய எலும்புகள் உருவாக்கல, நம்முடைய நரம்புகள் உருவாக்கல, நம்முடைய தசைகள் உருவாக்கல, ஆனால் நமக்குள்ளாய் அவருடைய தரிசனம் உண்டாக்கி இருக்கிறது. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளை, எனவே அவரை தம்முடைய திட்டத்தை, சித்தத்தை செய்யறதுக்கு நம்மை அவர் தெரிந்திருக்கிறார். அப்போ நாம் தேவ திட்டத்திலே செயற்படும் பொழுது நமக்கு விரோதமாய் சிங்கம் வந்தாலும் சரி, பால சிங்கம் வந்தாலும் சரி, கெச்சிக்கிற சிங்கம் வந்தாலும் சரி, நம்மோடு இருக்கிறவர் யாரு?
யூத ராஜசிங்கம் அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்குள்ளாய் இருக்கிறார். அப்போ பெலிஸ்தரின் பாதை வழியாய் போகலாம், ஆனால் தேவன் வேற வழியில் நடத்தினார் என்றால் அவர் நடத்துகிற வழியிலே நாங்கள் செல்வோம். அது தொலைவாய் இருந்தாலும் நாங்கள் அமைதியாய் போவோம். ஏனென்றால் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்கும். நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கின தேவன் அவருடைய சித்தத்தை நாங்கள் செய்வோம். ஏனென்றால் அவர் நமக்கு காண்பித்த அன்பு பெரிது, அவருடைய அன்பின் எல்லை பெரிது. அதை நாங்கள் எங்கே பார்த்திருக்கிறோம்? அவருடைய சிலுவையிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம். அப்போ தேவன் நம்மை 20 வயதிலும் நம்மை நடத்தினார், 40 வயதிலும் நடத்தினார், 70 வயதிலும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, பயப்பட வேண்டாம். நமக்கு எதிராய் பால சிங்கம், கெட்சிக்கிற சிங்கம் வந்தாலும் நமக்குள்ளாய் இருக்கிற சிங்கம் யாரு? யூத ராஜசிங்கம் நமக்குள்ளாய் இருக்கிறார். எனவே நாம் என்ன செய்வோம்? தேவனுடைய சித்தத்தை நாங்கள் செய்வோம். அவர் கர்த்தர் யோசேப்போடு இருந்தபடியினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் மாறினான். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் காரிய சித்தியாய் மாற்றப்படும். குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே அவர் நடத்துகிற தேவன் நம்மையும் கூட முடிவு பரியந்தம் அவர் நடத்த போதுமானவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலும் யாராவது இந்த சிம்சோனை போல நீங்கள் நிற்கிற இடம் தேவனுக்கு பிரியமில்லாத இடம், தேவன் நம்மை வைக்காத இடமாய் இருக்கலாம், நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இல்லாவிட்டால் இந்த யோனாவை போல என்ன செய்வோம்? நாங்கள் தேவன் கொண்டு போன பாதையை விட்டு நாம் ஆப்போசிட் டிரெக்ஷனுக்கு போகலாம். அப்போ நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் என்னை எங்கே கொண்டு போ சித்தமாய் இருக்கிறீரோ அங்கே கொண்டு போங்கள் என்று சொல்லி நம்முடைய பிள்ளையை நாங்கள் ஒத்துக்கொள்ளுவோம். நாங்கள் மனம் திரும்புவோம். மனம் திரும்பி எங்களை நாங்களே ஒப்பு கொடுப்போம். இந்த பாடலை பாடி நாங்கள் முடிப்போம். எல்லாரும் எழுந்திருந்து தெரிந்தவர்களை நோடு கூட பாடுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே, தரிசனம் உருவாகலே, எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவாகலே, சித்தத்தை செய்து முடிப்போம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.